இதுவும் மிகப்பெரிய போராட்டமான திருக்குறளுங்க. அது எப்படி அடக்கி வாழ்நாள் வழியை அடக்கி, வாழ்நாள் வழியை எப்படி அடக்கி, அது பெரிய சிக்கலான திருக்குறளுங்க. அதை அடைக்குங்கள் அல்ல, அமைக்குங்கள். திருவிக்கு எழுதுறார், தாமப்பர் எழுதுறார். அதை எப்படி வாழ்நாள் வழியை அடக்கி வாழ்நாள் வழியை அமைக்கும் அப்படிங்கிறார். இப்போ இதுக்கு இன்னொன்று திருக்குறளை சான்று நானும் சொல்லி சொல்றேன். கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிர் உண்ணும் கூற்று. இப்போ என்னுடைய உடம்புக்கு 70,000 வாழ்நாள் விதிச்சிருக்குது இயற்கையில். இந்த 70,000 வாழ்நாளில் 69,000வது வாழ்நாளில் என்னுடைய உயிரை கூற்றுன்னு எடுத்து போகக்கூடாதுங்கிறார். யார் எப்போ கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுன்னா என்னுடைய வாழ்நாள் மேலே கூற்றுவங்க கை வைக்க மாட்டாங்கிறார். அகைச்சான்று வள்ளுவத்துக்கு இயக்குது. அதே போலதான் அந்த 70,000 வாழ்நாள் வாழ்றதுக்கு இந்த உயிரில் இந்த உடம்புக்குள்ள 70,000 வாழ்நாள் கவுண்டிங் டேஸ் அதுக்கு அமைக்கும் கல்லாக அறம். அந்த வாழ்நாள் படாமல் வீணால போய் இந்த உடம்புலேருந்து ஒரு 50,000 வாழ்நாளையும் இந்த உடம்புலேருந்து உயிர் போகாம அறம் பார்த்துக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் அறம் அதை செய்யும் அப்படிங்கிறது. வாழ்நாள் அமைக்கும் கல், அடைக்கும் கல், அமைக்கும் கல். இது திருவிக்கா உறுதிப்படுத்திட்டா நம்ம வந்து தாமத்தர் உறுதிப்படுத்தணும். தாமத்தர்கிட்ட இருந்து எனக்கு சின்ன பொறி கிடைச்சது, அதுக்கு சார்ந்து திருவிக்கா உறுதியை கொடுக்குறாரு. அதனால சொல்லுங்க மைக் கொடுங்க ஐயா. சொல்லுங்க. நான் ஏற்கனவே பேசுற பொருள் தாங்க. சொல்லுங்க. அப்ப அமைக்கும் பொருள் சொன்னீங்க. அந்த அன்னைக்கு நான் போய் அதை யோசிச்சு பார்த்துருந்தேன். ஆனா அது அடைக்கும் பொருள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஐயா. எப்படின்னா இதுல வாழ வழிங்கிறத நம்ம வந்து ரூட் பாத்து வே அப்படி எடுத்துட்டோம்னா அது தப்பத்தான் புரியுதுங்க. இத்தனை நாள் அப்படிதான் படிச்சுட்டு இருங்க. வழிதல் அதை வந்து அணைக்கட்டா இருந்தாலும் வாய்க்கால் இருந்தாலும் அதை அடைக்கிறதுக்கு ஒரு கல் வைப்பாங்க. வாழ்நாள் அது தினம் ஒழுகிட்டே போயிட்டு இருக்குங்க. அதாவது நாளெல்லாம் ஒன்றுகோள் காட்டி உயிரினம் வாழது அதில் எப்படிங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து டெய்லியில் தான் அப்படி ஒழுகுற அந்த வாழ்நாளை வீணா போற அந்த வாழ்நாள் அடைக்கிறதுக்கு ஒரு கல் வைப்பாங்க. தூங்குவது போல் சாக்காடு, அதுவும் இது அதே போல இதுல நாவலர் அருமையா ஒரு பார்வை பார்த்தார். நாவலருடைய இதுல உங்களுக்கு ஒண்ணுமே சொல்றேன். தீமை வரும் வழிகளை அடைக்கும் கல்லுகள். உங்களுக்கு தீமை வரும் வழிகளை அடைக்கக்கூடிய கல்ல அறம் இருக்கு அப்படின்னு அதுவும் புதிய பார்வை. யாருமே அந்த அளவு கொடுக்கல. அந்த அளவுல நம்ம 8வது திருக்குறளை நிறைவு செய்யறோம். 9வது திருக்குறள் மிக அற்புதம். அறத்தான் அப்படி சொல்ல முடியாது, வருவதே இன்பம். அது ஏகாரம் போட்டு அழுத்துற கொள்ளும் வகையான் அறவினை போவாதே ஏகாரம். ஐயோ ஏகாரம் போடுற திருக்குறள்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ அற்புதமா இருக்கு. இந்த இடத்துல அது அறத்தான் வருவது இன்பம் சொன்னா ஒண்ணு எனக்கு சாமி சாலையில சீரு தலை எதுவுமே தட்டாது. அறத்தான் வருவது இன்பம் அழகா சொல்லியிருக்கலாம். அந்த ஏகாரம் போற இடமுள்ள நீங்க பாருங்க திருக்குறள்ல அழகாக உறுதிப்படுத்துறாரு. அறத்தான் எல்லா வழியிலும் இன்பம் வரும், இன்பம் வராமையா இருக்கு, எல்லா வழியிலும் இன்பம் வரும். ஆனா அறத்தின் மூலமாக வருவதுதான் இன்பம். மற்றதெல்லாம் இன்பமாட்ட தெரிய கூட துன்பம் ஒட்டிட்டு இருக்குதுங்கிறத மறைமுறையில் சொல்றாரு. மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. இதுக்கு இந்த இடத்துல நம்ம அப்பா துறையார் மிக அற்புதமா சொல்வாருங்க. ஐயோ என்ன அற்புதம் இருக்கிறீங்க. அது அப்பா துறையார் நான் போன்ல வச்சுக்கிறேன், அதை அப்படியே படிக்கிறேன். அது நல்லா இருக்கு. ஏன்னா இன்னும் உங்களுக்கு அகலப்பார்வை தருது. ஆழப்பார்வையும் அகலப்பார்வையும் தான் திருக்குறள் முக்கியம். ரொம்ப மேலோட்டமான பார்வையில பார்த்துட்டு போறது பயன்படாது. அதனால அப்பாதுரையார் அவருடைய சூழ்நிலையை நம்ம அண்ணன் தான் சொன்னார். பன்மொழி புலவர். கடைசி காலத்தில் அண்ணன் போய் சூளைமேட்டில் பார்க்க போகும்போது அவர் என்ன சூழ்நிலையில் இருந்தாருன்னு அண்ணனையே கேட்டு தெரிஞ்சுங்க. இப்போ அப்பா துறையருடைய அரண்மனை பொருட்கள் அவர்கள் அரண்மனை இன்னைக்கு எடுத்து வச்சா இருக்கு. எத்தனாவது சொல்றாரு? 8வதுங்களா? 9வது சொல்லுங்களா? 39 பாருங்க. அதுக்கு மேல கதை சேர்த்தியை படிக்கிறேன்.
அறச்செயல்பாடுகள் மறுமை இன்பத்தை தந்துவிட முடியாது. இவை இம்மை காலத்தில் உரியனவே என்கிறார். இம்மை இன்பம் எத்தகையது என பரிமேலழகர் குறிப்பிடுவதை பன்மொழி புலவர் அப்பாதுரையார் தம் மணி விளக்க உரையில் சிறப்பாக திறனாய்ந்திருக்கிறார். அது என்னவென்றால், காமம் ஒன்றையே பரிமேலழகர் இன்பமாக கொண்டார். இல்லறத்தானுக்கு தன் மனைவி மூலம் வரும் அதுவே அறத்தோடு வரும் இன்பமாம். அது இன்பம் தருமாம், புகழும் தருமாம். துறவி என்பவன் மனைவி இல்லாதவன் ஆதலால் பிறர் மனைவி மூலம் தேடும் காமம் அறமல்லாமல் வரும் இன்பமாம். இன்பம் ரெண்டு வகையிலும் வரும், அறத்தாலையும் வரும், அறம் இல்லாமையும் வரும். இது எந்த பார்வை நமக்கு யாருமே கொடுத்ததில்லை. அந்த பன்மொழி புலவருக்கு இந்த நேரத்தில் நம்ம மிக நன்றியோடு இருக்கிறோம். எல்லா வகையிலும் வரக்கூடிய இன்பம் இன்பம் அல்ல, அறத்தால் வரக்கூடிய இன்பமே. அதுக்கு வள்ளுவர் அந்த ஏகாரத்தை போட்டுக்கிறார். அறத்தான் வருவதே இது பண்ண, மற்றவங்களுக்கு அறத்தான் வருவது இன்பம். அங்க எல்லா வகையிலும் இன்பம் வரும், ஆனால் அறத்தான் வருவதே இன்பம். இது மற்றதுல துன்பம் உள்ளடங்கி இருக்கு அப்படிங்கிற செய்தியை இந்த திருக்குறள்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி கணக்கு குறித்திலும் சொல்லுங்க. அறவழியில் வருபவை வருவையே இன்பம், பாவ வழியில் வருவை அனைத்தும் துன்பம், அவை புகழை கெடுத்து பழியை தரும். அவர் சொல்ற புகழை கெடுத்து பழியை குரு. அது அடுத்த திருக்குறள் பழி வருது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பழி வருது. அந்த பழி என்னங்கிறது பார்ப்போம். இதுக்கு கூசா ஆனந்தன் ஒன்னொரு இடத்துல சொல்றார், இன்பம் பெறுவதற்கான ஒரே வாயில் அறம் பெறும். இன்பத்து பல வழியில் பெறலாம், ஆனா ஒரே வழி, இந்த கட்டணத்துக்கு ஒரே வழினா அந்த முன்னால் அந்த வழியில இருக்கணும். பல வகையிலையும் போனோம்னா அது வழின்னு சொல்ல முடியாத மாதிரி அவர் சொல்றாரு. அறம் என்ற சமுதாய ஒழுங்கமைப்பு முறையில் மட்டுமே இன்பம் பெறணுங்கிறார். வேற எல்லா வழியிலையும் இன்பம் கிடைக்குது, அங்க இன்பம் கிடைக்குது, இங்க இன்பம் கிடைக்குதுன்னு பட்டீங்கன்னா அது சமுதாய ஒழுங்கமைப்பை சிதைச்சிருங்கிறார். அது சிதைக்கிற இடம் கொடுக்கூடாதுங்கிறாரு. நிறைவான திருக்குறள். செயற்பானது ஓரும் அரணே, ஒருவருக்கு உயர்ப்பானது ஓரும் படியே. இது அந்த ஒருவருக்குங்கிறது இப்படியும் போய் பயன்படு, இப்படியும் போய் பயன்படும். அந்த ஒருவருக்கு நடுவில் இருக்கிற சீர் நீங்க அப்படியே தூக்கி முதல் சீரை வைங்க. ஒருவருக்கு செயற்பானது அரணே வருதுங்களா? இது ஊஞ்சல் மாற, முன்னாலேயும் போய் பொருள் தரு, பின்னாலேயும் போய் பொருள் தரு. அதனால இது பேரு காப்பிசை பொருள்கள்னு பேரு. அந்த ஒருவருக்குங்கிற முதல் சீரை போட்டு ஒருவருக்கு செயற்பானது அரணே, மறுபடியும் ஒருவருக்கு செயற்பானது பழியே, ஒருவருக்கு செயற்பானது ஓரும், அப்புறம் ஓரும் எடுக்கணும். ஓரும் எடுத்தோம்னா அது மிகப்பெரிய விஷயம். அதுல பாவலர் பெருஞ்சிருந்தாலும் திருவிக்காவும் நம்மோடு இணைந்து அவர்களோடு இணைந்து நாம் பயணிக்கிறோம். ஓரும் ஓருங்கிறது நானும் இத்தனை நாளாக நினைச்சிட்டு பெருமையா சில இடங்களையும் கூட நண்பர்கள் சொன்னேன். திருக்குறளுக்கு 7 சீர் தேவைப்படுது, ஆனா வள்ளுவர் 7 சீர் கூட வேண்டாம், 5 சொல்லல முடிக்கிற அப்படின்னு காமிச்ச இடம் இந்த இடம். இதே மாதிரிதான் காமத்துப்பாடு நடந்தது. ஊடுக மண்ணோ ஒளியிலை, யாம் இறப்ப நீடுக மண்ணோ இரா. அந்த மண்ணோ தூக்கிடலாம், 2 மண்ணோ வருது நான் சொன்னதுல. அதே மாதிரி இதுல 2 ஓரும் வரும். செயற்பாளது ஓரும் அரணை, ஒருவருக்கு உயர்ப்பாளது ஓரும் படி. இந்த 2 ஓரும் தூக்கிடலாம். நான் இப்படி சொல்ல வந்தேன், ஆனா பாவலதேவரும் திருவிக்காவும் சொல்லும் போது அடைய அப்படி பார்க்கக்கூடாது. அந்த ஓரும் அப்படிங்கிறது ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து, அந்த ஓர்ந்துன்னா ஆராய்ந்து. ஒருவருக்கு எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் செய்யறதுக்கு உகந்தது அரணை, எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் செய்யக்கூடாதது பழியே. இப்படித்தான் பொருள். அப்போ ஓரும் அப்படிங்கிறத அசை நினைச்சேன், அது வேண்டியதில்லை. செய்யுளை இலக்கணத்தை நிறைக்க வள்ளுவர் அந்த ஓரும் ஓரும் போட்டுக்கிறாரு. இத்தனை நாளா நினைச்சேன் 7 சீர் இல்லாம 5 சீர்ல திருக்குறள் முடிச்சாரு. செயற்பானது அரணை, உயர்ப்பானது பழி. இந்த இடத்துல பழியேன்னு இழுத்துக்கொண்டோம், ஏகாரத்தை இங்கேயும் கொண்டு வந்து போனோம். செயற்பானது ஓரும் அரண் சொல்லியிருக்கலாம். என்ன சொன்னாரு? எப்படி இதுக்கு முன்னே திருக்குறள் ஏகாரம் போட்டாரு, அறத்தான் வருவதே. இங்கேயுமே ஒரு செயற்பானது ஓரும் அரணே. அவர் ஏகாரம் போடுற இடமெல்லாம் அருமையா இருக்கு, சொல்லிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒருவன் செய்யக்கூடியது அறமே,
ஒருவன் தவிர்க்க வேண்டியது பழியே அப்படிங்கிற அமைப்போடு இந்த திருக்குறள் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தை நாம் நிறைவு செய்கிறோம். மிக்க மகிழ்ச்சி, மிக்க ஆக்கப்பூர்வமாக இருந்துச்சு. உயிருக்கு உங்களுக்கு ஆட்டமாக இருந்துச்சா எல்லாருக்குமே? அதுதான் முக்கியமானது. அப்போ இங்கிருந்து எடுத்து சென்ற புத்தகங்களை இங்கிருந்து வழங்குமாறு அன்போடு கேட்கிறேன். மைக்